ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல் மேட்ச்சு. ரொம்ப டஃப்பான டீமுங்க. இந்தியா நியூசிலாந்து. இந்தியா மற்ற டீமில் எப்படியும் முன்னாடிடுவாங்க. நியூசிலாந்து கொஞ்சம் ஜர்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டீமும் சலைச்சவங்க. இவங்களுக்கு வந்து செம்ம டஃப் கொடுக்குற டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து டீம் தான். பல ஃபைனலில் இவங்களெல்லாம் மண்ண போயிருக்கோம். இது ஐசிசி டெஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவங்களாம் தான் தொத்தோம். மேக்ஸிமம் வந்து ஃபேவர் வந்து நியூசிலாந்துக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கிரேட் டீம். எல்லா பவுலிங் அண்ட் ஸ்ட்ராங் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்சில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே கண்டிப்பாக இந்தியா வந்து சூப்பராக விளையாடலாம். கண்டிப்பாக அந்த டே கப் அடிக்கணும். ஏன்னா அதற்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் நல்லா அடிச்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்க 300 350 சேஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் டீம் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 300 350 ரன் கண்டிப்பாக அடிக்கணும். 300 ரனுக்கு மேலே இருக்கணும் பவர் ஸ்கோரு. நம்மளுக்கு சைடில் எப்படி ஸ்பின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஸ்பின் பவர் அதிகமாக வச்சுருக்காங்க. அது போக நம்ம ஸ்பின்னரை அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்க பேட்டிங் நல்லா ஸ்பின் நல்லா விளாடுறவங்க. வில்லியம்சன் நல்லா விளாடுவாங்க, ரவீந்திரா விளாடுவாங்க. ஸோ யாரும் விளாட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துன்னா நம்ம வந்து பிலோ 250 நம்ம வந்து இந்தியாவுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. டேஸ்ல தான் தெரியும் இந்தியா பேட்டிங் பிடிக்கிறாங்களா அவங்க பேட்டிங் பிடிக்கிறாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு ஒரு 300 ஸ்கோர் ஒருத்தனா நல்லா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்தியாட்ட வந்து நல்ல ஒரு பவுலிங் யூனிட் இருக்குது. 4 ஸ்பின்னர் இருக்காங்க, 2 பேஸ் இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. கண்டிப்பாக இந்தியா வின் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து பும்ரா வந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டீமு. அவங்களுடைய லெஃப்ட் ஆர்ம் பவுலர்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஹென்ரி இருக்காரு. அவர் வந்து நல்லா போடுவார்.